Hi friend, how are you? இன்னைக்கு பலவிதமான சமையல்ல காளான் பிரியாணி செய்ய போறேங்க. காளான் 200 கிராம் எடுத்து அலசி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை எடுத்து வச்சிருக்கேங்க. 4 தக்காளி வச்சிருக்கேன். இனிமேல் கட் பண்ணிக்கலாங்க. வேறக்குள்ள கட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சுடலாங்க. அடுப்புல பாத்திரம் வச்சாச்சுங்க. நான் இன்னைக்கு குக்கர்ல செய்யறேங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் எண்ணெய் காஞ்சிச்சுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலைங்க. கொஞ்சம் தாங்க சேர்க்குறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால இதில் வந்து கம்மியாக தாங்க சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. பிரியாணினாலே வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இல்லாதான் பொன்னரமா வந்தாலும் டேஸ்டே இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 1/4 வாசி வெந்துக்குங்க. இந்த டைம்ல வந்து புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. இதுல வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 2 நிமிஷம் வதங்கிக்கட்டுங்க. இப்போ இதில் பிரியாணி பொடி 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி. தக்காளி நல்லா வேகட்டுங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளான் இதை சேர்த்துக்கலாங்க. 200 கிராமுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாங்க. நிறைய இல்லை, கொஞ்சங்க. தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 5 மினிட்ஸ் வச்சு அரிசி சேர்த்துக்கலாங்க. பாசுமதி அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேங்க. இப்போ அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அரிசி சாப்பாடு இதில் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு தண்ணி ஊற்றலாங்க. இப்போ இதை நல்லா கிளறியாச்சுங்க. இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்தேங்க. இதில் வந்து நம்ம வந்து 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதில் இப்போ உப்பு போட்டாச்சுங்க. நல்லா கலக்கிக்கலாங்க.
கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வற்றி கொதிச்சு கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் மூடி போட்டு வைக்கணுங்க. இது கொதிக்கட்டுங்க. இப்பதான் கொதிக்க போகுதுங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ள தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் வந்து பொடி பொடியாக இருக்கும் போது தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க பாருங்கள். இந்த மாதிரி தயிர் வெங்காயம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெங்காயம் எல்லாமே சாப்பிட்டுவாங்கங்க. ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேங்க. இப்போ இதில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு கலக்கிக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் வெங்காயம் ரெடிங்க. இப்போ கொதிக்குதான்னு பார்க்கலாங்க குக்கர்லாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் தண்ணி வத்தின பிறகு மூடி சேர்த்தோம் போடலாங்க. இல்லைன்னா வந்து சாப்பாடு வந்து குழஞ்சிரும். தண்ணி வத்தாவே நம்ம மூடி போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு குழஞ்சிரும். கொஞ்சம் தண்ணி வத்தினதுக்கப்புறம் போட்டால் 5 minutes வச்சுட்டு விசில் வரக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணுங்க. 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதில் தண்ணி வத்திருச்சுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடுறேங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ விசில் போட்டு வச்சாச்சுங்க. சிம்மில் இருக்குது அடுப்பு. 5 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. 5 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. பண்ணி கேஸ் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 5 நிமிஷம் ஆகட்டுங்க. விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாங்க. போயிடுச்சுங்க, கேஸ் போயிடுச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க. சாப்பாடு சூப்பராக வந்துருக்குதுங்க. குலையவே இல்லைங்க. இன்னைக்கு சாப்பாடு நல்லா தனித்தனியாக சூப்பராக வந்துருக்குதுங்க. காளான் பிரியாணி ரெடிங்க. இப்போ இதை பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. காளான் பிரியாணி ரெடிங்க. இங்க பாருங்க, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க. தயிர் வெங்காயங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க. பை. அடுத்த வீடியோல வரோம்.